இதுதான் வந்து எடை மிஷின். நம்ம நகையெல்லாம் வந்து எடை போடுறோம்ல, அந்த எடை மிஷின். இந்த எடை மிஷினில் வந்து 600 கிராம் வரைக்கும் நம்ம எடை போட்டுக்கலாம். அதோட லிமிட் வந்து 600 கிராம். இதில் வந்து நம்ம இப்படி மேலே ஓப்பன் பண்ணி மேலே இப்படி நகையை போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். இதில் வந்து சுவிட்ச் வந்து சைடில் இருக்குது. இது ஆன் பண்ணால் ஆன் ஆகும் மிஷின் ஆன் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் லோட் ஆகிட்டு அப்புறம் 0 காட்டும். 0 காட்டினோடனே நம்ம வந்து நகையை வந்து போட்டோன்னா அதோட கிராம் வந்து காட்டும். இப்போ வந்து 0 காமிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த நகையை வந்து போடலாம். இப்போ போட்டோன்னா இது எவ்வளோ வெயிட் இருக்குது. இது வந்து மோதிரம் போட்டிருக்கேன். இது வந்து 1 கிராம் 360 மில்லி வந்து இருக்குது. இந்த 370 மில்லி இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன் இருக்குங்களே, இந்த புள்ளிக்கு இந்தாண்ட இருக்கிறது நம்ம கிராம் கணக்கு, இந்தாண்ட இருக்கிறது வந்து புள்ளிக்கு அந்தாண்ட ரைட் சைடில் இருக்கிறது மில்லி கணக்கு. 1 கிராம் இருக்குது, 360 மில்லி இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஒன்ஸ் சார்ஜ் ஏற்றணுன்னா அது வந்து சார்ஜ் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். சார்ஜ் ஏற்றிட்டே இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து அழகு கடையிலையும் தங்க நகை கடையிலையும் வந்து இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி மிஷின் இருக்கும். நிறைய பிராண்ட் மிஷின் இருக்குது. இது வந்து நம்ம இது ஒரு பிராண்ட் மிஷின். இப்போ இந்த மிஷினில் வந்து எதனா ஒரு நம்பர் மாறிடுச்சுன்னா அந்த டேருன்ற பட்டன் நம்ம அழுத்தணும்னா 0க்கு வந்துடும். ஓகேங்களா? எதனா தப்பு யூனிட் இருக்குது, ஹோல்டு இருக்குது, இந்த மாதிரி M+, MR இருக்குது. டேர் பட்டன் எதனா ஒன்று மாறிடுச்சுன்னா டேர்னு அழுத்தினா கரெக்டாக அந்த டேர் 0க்கு வந்துடும். நம்ம எடை போடும்போது வந்து இது வந்து இதோட எடை வந்து இப்போ இதோட எடை இப்போ இந்த கிண்ணத்தை நம்ம வச்சுட்டு இப்போது எக்ஸ்ட்ரா அதிகமாக மைனஸில் காமிச்சிச்சுன்னா இந்த டேர் அழுத்தணும்னா 0ல் காட்டிடும். அதே மாதிரி இந்த எடை இந்த சில்வர் கிண்ணத்தோட எடை வந்து மைனஸ் பண்ணி தான் நம்ம எப்பவுமே வைக்கணும். அப்படி வச்சுட்டு நம்ம இது 0ல் வச்சுட்டு இதுக்கப்புறம் எடை போட்டால் தான் வந்து எடை கரெக்டாக இருக்கும். கல் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கழிச்சிட்டு தான் நம்ம நகைக்கு வந்து மதிப்பு போடணும். இதில் வந்து அதிக வெயிட்லாம் நம்ம வந்து 600 கிராம் தான் இதோட அதிக வெயிட்டு. அதுக்கு மேலே வந்து நம்ம வைக்கக்கூடாது. வச்சா மிஷின் எதனா ப்ராப்ளம் ஆகிடும். இது வந்து இங்கே சீல் வச்சு இந்த மாதிரி ஒரு சீல் இது கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து பத்திரமா வச்சுருக்கணும். இது இல்லாமல் இதோட பில்லும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வச்சுருந்து எதனா ஒரு ப்ராப்ளம்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து காமிக்கணும். இது வந்து ரொம்ப சேஃபாக தான் இந்த மிஷினை